அடுத்து வாங்க பக்கம் 191 195 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் இறை நிராகரிப்பாளருடைய எண்ணங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ஜோதியை அப்படின்னு ஊதி அணைச்செல்லாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் இந்த இறை நிராகரிப்பார்களை வெறுத்த போதிலும் இல்லா இச்சிம நூரஹு, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கம் எனக்குடைய ஜோதியை பிரகாசத்தை அதை பூர்த்தி செய்தே தீர்வான், அதை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லாஹ் ஒரு தூதரை நேர்வழியை கொண்டு அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, இந்த மார்க்கம் அனைத்து மார்க்கத்தை மிகைத்து உண்மையான மார்க்கம் என்று உலக மக்களுக்கெல்லாம் அடையாளப்படுத்துவதற்காக ஒரு தூதரையும் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான்னு சொல்லி இதை இணை வைப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அளவு கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர்கள் இஸ்லாம் மேலோங்கக்கூடாதுன்னு எவ்வளோதான் அவங்க வைத்தறிச்சப்பட்டால் அல்லாஹ் தஆலா மேலோங்க தான் செய்வான். இது நடக்கதா போதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னால் நடந்தது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நடந்து இன்றும் மாஷா அல்லாஹ் இஸ்லாம் மேலோங்கி கொண்டே போய் செல்கிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து சொல்கிறான், இந்த மத குருமார்கள் கிறிஸ்தவர்களில் பாதிரிமார்கள் யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களில் பெரும்பான்மையானவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா திருடர்களாக தான் இருக்காங்க. அதாவது மக்களுடைய செல்வங்களை அநியாயமான முறையில் உண்ணக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பாதை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக, இப்படிப்பட்டவங்களாக தான் நிறைய இருக்கிறாங்க. நல்லவங்க இருந்த போதிலும் இப்படி நிறைய கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லா திரும்ப அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து காமித்து விட்டு அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத் சம்மந்தப்பட்டதை இங்கே அப்படி இடம் பெறச்சார் 190 ஆரம்பத்தில் மத்திய பகுதியில். அதாவது யாரெல்லாம் தங்கத்தை வெள்ளியும் சேகரித்து வைத்து விட்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யவில்லையோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அவைகள் எல்லாம் காய்ச்சப்பட்டு அவர்கள் முதுகுகளில் குத்தப்படும், அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலாம், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போமே. அது சூரா தௌபால 191 தான் இடம்பெறுது. தங்க வெள்ளி அல்லாஹ் தஆலா சொல்றது அன்றைய காலத்தில் திர்ஹம் தீனார்லாம் தங்க வெள்ளி நாணயங்களாக தான் இருந்துச்சு. பணம் காசை தான் முன்னூற்றி அல்லாஹ் தஆலா இதை முக்கியமாக சொல்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் என்பது 12 மாதங்கள் ஆகும், அதில் 4 மாதங்கள் புனித மாதங்களாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இந்த வசனத்தில் தான் சொல்லி காட்டும் அந்த பக்கத்தில். அடுத்து 192 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் அந்த புனிதமிக்க 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது தங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருஷத்தில் அந்த மாதத்தில் போர் செய்கிறதும் ஒரு வருஷத்தில் செய்யாமல் இருப்பதும் மாற்றி செயல்படுறாங்க. இது பெரிய தவறான ஒன்று. இஷ்டத்துக்கு அப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததாக மூமின்களை பார்த்து அதில் பேசுகிற மூமின்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என்று எப்போ அறிவிப்பு வந்தாலும் உடனடியாக கிளம்புங்க. சில பேர் கிளம்பாமல் இருக்கிறீங்களே, உங்களுடைய உடல் பூமியோட ஒட்டிக்கிருச்சா அப்படின்னு கேட்குறேன். என்ன கிளம்ப மாட்டேங்கிறீங்க? இது எல்லாரும் ஒரே நிலையில் இல்லைல்ல. சஹாபாக்கள் போர் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க பலகீனமான உடல் மனகீனமான ஈமான் உள்ளவங்க, சிலர் பின்தங்கக்கூடியவர்களாகவும் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் அவங்கள ஆர்வப்படுத்துகிறான். என்ன உலக ஆசை உங்களுக்கு மிகச்சிரிச்சா? உலக வாழ்க்கையை கொண்டு புரிந்து கொண்டு விட்டீர்களா? உலகம் என்பது சிறிது, அது அற்பமானது, அல்லாஹ்விடத்தில் மறுமை தான் சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள ஆர்வப்படுத்துறான். அடுத்து சொல்றான், ஒருவேளை நீங்க போர் செய்யாம பின்தங்கக்கூடியவர்களா இருந்தா அல்லாஹ் உங்களை போக்கிட்டு உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா போர் செய்வான். அல்லாஹ்வுக்கு நீங்க ஒன்றும் தேவையில்லை, உங்கள் மறுமைக்காக நீங்கள் போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த ஒரு செய்தியை நினைவுபடுத்துறான். அல்லாஹ் எப்பவுமே கைவிட மாட்டான், உதவி செய்வாங்கிறத புரிய வைக்கிறதுக்காக எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கானா இல்லையா? உங்களுடைய தூதுவர் நபியே, உங்களை மக்காவிலிருந்து அவர்கள் அற்புதப்படுத்தின பிறகு நீங்கள் குகையில் போய் தங்கியிருந்தீங்க, உங்களோட உங்கள் தோழர் இருந்தால் நல்லா தஆலா சொல்ல. அந்த தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் அப்படி போரில் நீங்கள் குகையில் இருக்கும் பொழுது எதிரிகள் உங்களை பின்தொடர்ந்து வந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கான்னு நீங்கள் அவரை அபூபக்கரை நீங்கள் தேத்தலையா? அல்லாஹ் அந்த மாதிரி உங்களை காப்பாற்றலையா? அல்லாஹ் உங்களுக்கு மன நிம்மதி அந்த இடத்துல தரலையா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இப்படி அல்லாஹ் எப்போவுமே காப்பாற்றுவான். இதனால் எல்லா நிலையிலையும், சிரமமான நிலைமை, செழிப்பான நிலைமை, எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு வந்தால் நீங்கள் போருக்கு தயாராக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு முனாஃபிகீன்களை பற்றி 193 ஆரம்பிக்கிறேன். இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களே, எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள், எப்படிப்பட்ட சுயநலவாதிகள் அப்படின்னா, கம்மியான தூரத்தில் இருக்கக்கூடிய நாட்டை வெற்றி கொள்ளணும்னு போருக்காக கூப்பிட்டா வந்துடுவாங்க. டக்குன்னு போகலாம், சீக்கிரம் போகிற முடிச்சுட்டு வந்துடலாம், கனிமத்து கிடைக்கும், செல்வங்கள் கிடைக்குங்கிற அந்த உலக ஆசையில் அதுக்காக வந்துடுறாங்க. அது தூரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரதில்லை. பொதுவாக இது தபூக் போரை முன்வைத்து, அதே மாதிரி ரோம் போரை எல்லாம் முன்வைத்து இறக்கப்பட்ட வசனமாக அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களாம் அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி, அதே மாதிரி போருக்கு வரமாட்டேன்னு அவங்க அனுமதி கேட்டாங்க, குறிப்பாக தபூக் போருக்கு. ஏன்னா தூரமான பயணம் போக வேண்டியது இருந்துச்சு, அது வெயில் காலமாக இருந்துச்சு. அப்போ கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட போருக்கு வரமாட்டோம், எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி அவங்களாம் அனுமதி கேட்குறாங்க. உண்மையான மூமின்கள் உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி அனுமதி கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய இப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் தான் அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க முகத்திரை கிழிச்சு காமிச்சிட்டு திரும்ப சொல்கிறான், ஒருவேளை இந்த மூஞ்சிங்க வந்தால் கூட என்ன நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லவ் ஹரஜு ஃபீக்கும், அவங்க ஒருவேளை அனுமதி கேட்காம
ஆர்வத்தோட வர்றாங்கன்னு வச்சுக்கிறோம். வந்தாலும் முறைகேடுகளை தான் செய்வார்கள், ஒழுங்கீனத்தை தான் செய்வார்கள். ஒட்டி கேட்டுட்டு போய் உங்களுடைய செய்தியை எதிரிகள் இடத்தில் பத்ததான் வைப்பார்களே தவிர அவர்கள் வருவதை கொண்டு எந்த புண்ணியம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து 194 அல்லாஹ் சொல்வது, இந்த அவங்க வந்து அனுமதி கேட்கிறவங்க ஒரு கட்டத்தில் அனுமதி உடனே கொடுத்துட்டா சந்தோஷப்படுறாங்க. அனுமதி கிடைக்க மறுத்தால் அப்போ என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆவேசம் வர்றாங்க. அனுமதிகளை கொடுத்துருங்க, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, எங்களுக்கு முடியாதனால தான் நாங்கள் சொல்றோம்னு சொல்லி பொய் காரணங்களை சொல்லி அனுமதி கேட்குறாங்க. இப்படியும் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லி அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய உள் மனசு என்ன தெரியுமா, இன் துசிபிக ஹசனத்தை தசூஹும், உங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்தால், வெற்றி கிடைத்தால், உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைச்சா அவங்களுக்கு அப்படியே எரியுது, அவங்கள அது அது அவங்களை கஷ்டப்படுத்துது. உங்களுக்கு ஏதாவது முசீபத்து ஏற்பட்டு போரில் பின்னடைவோ அழிவோ ஏதேனும் சோதனை ஏற்பட்டா நம்மளாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நபியே, மூமின்களே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும் போரில் இழப்பு வந்தாலும் என்ன இது குல்ல யுசீபனா இல்லாம கதவல்லானா, எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடர்கள், நோய்கள் அல்லது நொடிகள் அல்லது இது போன்ற தோல்விகள் என்ன ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு எழுதுனது, அல்லாஹ் விதியில எழுதுனதுன்னு நடந்திருக்கு என்று நீங்க அழகா சொல்லுங்க. இது எல்லா காலத்துல எல்லா மூமின்களுக்கும் பொருந்தும். நம்மளுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ் எழுதி தானே சோதிக்கிறான். என் பேரை எழுதி எனக்காக தான் நல்லதுல சோதிக்கிறான். அல்லாஹ் சோதிக்கிறான நன்மை இருக்கும். அதே போர் விஷயத்தில் எங்களுக்கு 2 நலவுல ஏதாவது ஒரு நலவு கிடைக்கும். வெற்றி கிடைத்து கனிமத் கிடைத்தாலும் எங்களுக்கு நலவே, தோல்வி கிடைத்து ஷஹீதாகி உயிரை கொடுத்தாலும் அருமையில் அது நலவே என்று நீங்க சொல்லுங்க, வைத்தறிச்சப்படட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி அந்த முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான். அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து செலவு செய்கிறது இல்லை, செலவு செஞ்சாலும் செஞ்சே ஆகணுமோ, கொடுக்காட்டியே நம்ம ரொம்ப முனாஃபிகீன் கண்டுபிடிச்சிடறாங்கன்னு சொல்லி வெறுப்போடு கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ விரும்பி கொடு இல்லை வெறுத்து கொடு, எப்படி கொடுத்தாலும் உன்னோட சதக்கா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்க போகிறதில்ல, இதுக்கு எந்த நன்மையும் உன்ட்ட இருக்க போகிறதில்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 195 இந்த முனாஃபிகீன்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய செல்வங்கள், அவங்களுடைய குழந்தை பாக்கியங்கள் அதிகமாக அவங்களுக்கு இருக்கிறது. படைப்படத்தெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. அவங்கெல்லாம் காஃபிர்கள், அவர்கள் உங்களை என்றைக்கும் மிகைக்க முடியாது. அதே மாதிரி அவங்க பொய் சொல்லுவாங்க, உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்களும் முஸ்லீம்கள் தான் சொல்லி பொய் சொல்லுவாங்க. அவர்கள் பொய்யர்கள் என்ற அல்லாஹ் தஆலா திரும்ப அடையாளப்படுத்துகிறான். அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய செய்தி, அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவர்கள் போர் விஷயத்தில் பின்தங்குவாங்க அப்படின்னா, போருக்காக வேண்டி வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் தப்பிக்கிறதுக்கான ஒரு இடம் கிடைச்சா கூட அந்த இடத்துல வந்து பூந்து கொள்ளலாம்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த அளவுக்கு புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்கள், போரை அவர்கள் தவிர்க்கக்கூடியவர்கள். அதே மாதிரி போரில் ஏதாவது வெற்றி கிடைத்து அதில் கனிமத்தை நீங்கள் பங்கு வச்சிங்கன்னா உங்களே குறை சொல்லுவாங்க. பாரபட்சம் பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியாயமாக பங்கு வைப்பீங்க, ஆனாலும் பாரபட்சம் பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களையே குறை சொல்லக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சா சந்தோஷம் வாங்கிட்டு போயிடுறாங்க, கம்மியாக கிடைச்சா குறை சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு பொருந்தும். இது நீங்கள் யோசிக்கிறணும். கிடைக்கக்கூடிய நேரத்தில் கம்மியாக தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோவப்படுறது, ஆவேசப்படுறது, இதெல்லாம் வந்து ஈமானி உணர்வு இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களுடைய வார்த்தை என்னவா இருக்கும், ஹஸ்பன் அல்லாஹ் சயுத்தின் அல்லாஹ் மின் ஃபத்லி, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். கம்மியாக கிடைச்சாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதும், செல்வம் நிறைய வேணாம், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அல்லாஹ் எங்களுக்கு பின்னால் தரலாம்னு சொல்லி மூமின்கள் சொல்லுவாங்க. இப்படி முனாஃபிகீன்கள் சொல்லி தான் நல்லா இருக்குமேங்கிறான். இதான் நம்ம உணர்வாக இருக்கணும். அல்லாஹ் தருவதோ அல்லது பிறர் மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செஞ்சு அந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்கணும். ஹைர், அடுத்ததாக சதக்கா, அதாவது சதக்கா இல்லை, சதக்காங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே பயன்படுத்துவோம், என்னமா சதக்காத்துன்னு சொல்லி. ஆனால் ஜக்காத் யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற பட்டியல் இருக்குல்ல, 8 வகையினர்களுக்கு கொடுக்கலாம். அதை பற்றி எல்லாத்துல இங்கே சொல்கிறோம். அதை பற்றி விரிவாக இன்ஷா அல்லாஹ் முழு தஃசீலை நம்ம பார்ப்போம். இதோட 195 நிறைவடைகிறது.